கதித்து ஓங்கும் வேகமாக என்ன பண்ணிவிடுவோம், முருகனின் திருவடியை பற்றி விடுவோம். இப்போ என்ன பண்ணோம், முதல்ல நாம் பக்தியாக ஒரு முறை சாயந்தரத்தில் சும்மா சொன்னோம், நெஞ்சில் பதித்து என்ன பண்ணுறோம், கொஞ்ச நாளைக்கு சொல்லிகிட்டே இருக்கோம். மூன்றாவது, நாம் எப்பொழுது இந்த கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் செய்து கொண்டே இருக்கின்றோமோ அப்பொழுது மூன்றாவது வரியாக மிக முக்கிய வரியை நமக்கு தெரியப்படுத்துகின்றார். அதுதான் நிஷ்டையும் கைகூடும். நிஷ்டைனா என்ன, அதுக்கு அத்வைத்த தாத்பரியம்னு பேர். என்னன்னா, நாம் வேறு முருகன் வேறு என்று பிரிக்க முடியாமல், நம்ம தான் இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்கிறோன்னே நமக்கு உணர்வு இருக்காது. அந்த அளவுக்கு நாமும் முருகனும் என்ன பண்ணிவிடுவோம், ஒன்றரை கலந்து விடுவோம். முருகா என்ற ஒற்றை நாமம் போரும். தெரியுமா, பாருங்க, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மரத்திற்கு மேலே 1000 காகங்கள் அமர்ந்திருக்கிறது. எத்தனை? 1000 காகங்கள் அமர்ந்திருக்கிறது. அதுக்கு மேலே ஒரே ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோன்னு வைங்களேன், அங்கே 1000 காகங்களும் பறந்து போகும். அதுபோல் நாம் நம்ம மனுஷன் இருக்கான் இல்லையா, இந்த மனிதனாகப்பட்டவன் முதுகில் என்ன இருக்கான், 1000 பாவங்கள் அமர்ந்திருக்கிறது. 1000 பாவங்கள் அமர்ந்திருக்கின்றன. நாம் ஒற்றை சொல்லான அங்கே கல்லை விட்டு எரியிறோம் இல்லையா, அதுபோல நாம் ஒற்றை சொல்லான முருகா என்னும் சொல்லை சொல்லும் பொழுது அந்த இடத்திலே 1000 காகங்கள் பறந்தன. இந்த இடத்திலே 1000 பாவங்களும் பறக்கும். அதற்கான எடுத்துக்காட்டு தான் என்ன, நிஷ்டையும் கைகூடும். கொஞ்ச நேரம் சொல்லி கொஞ்ச நாளைக்கு சொல்லி நாம் சொல்லுகின்றோமா இல்லையா என்பதை உள்ளுக்குள்ள ஊறி எப்போ நம் கந்தசஷ்டி கவசத்தை நாம் சொல்லுகின்றோமோ அப்பொழுது நிஷ்டையும் கைகூடும். இப்போ நிஷ்டைனா என்ன, மனசுக்குள்ளே நம்ம இப்போ சுவாமி நிஷ்டையில் இருக்கிறார் அப்படின்னா தூங்கின்னு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை, அவர் மனதை ஒருநிலை செய்து விட்டார் என்று பொருள். அப்போது நம்ம நிஷ்டையில் என்ன மனசில் குறிக்கோள் வச்சுருக்கணும், கை கூடும்னா என்ன அர்த்தம், எதையோ ஒன்று நம்ம செஞ்சால் தானே கை கூடும். எதை நம்ம மனசில் நிறுத்துகிறோமாம், நாம் முருகனின் திருவடியை பற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டே அதுவே குறிக்கோளாக நான் இந்த உரையை துவங்கும் பொழுது சொன்னேன். என்னது, யார் ஒருவருக்கு வாழ்விலே நோக்கம் இருக்கிறதோ அவருக்கு மனத்திலே நிறைவு ஏற்படுகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல இந்த உயிராகப்பட்டது நிறைவை எட்ட வேண்டும் என்றால் இந்த கந்தசஷ்டி கவசத்தில் சொல்கிற மாதிரி நிஷ்டையும் கைகூடும். மனதிலே முருகா முருகா என்ற ஒற்றை சொல் எப்பொழுது கலந்திருக்கிறதோ அப்பொழுது நாம் மனதிலே இந்த கந்தசஷ்டி கவசத்தை 2 கலந்து தெரியாமல் சொல்லும் பொழுது கட்டாயமாக நமக்கு இறைவனின் திருவடியாகப்பட்டது நம்மால் சுலபமாக பற்ற முடியும்.